ஹாய்! பசங்களுக்குலாம் ஸ்கூல் வந்து ஆஃப்டர்நூன் தான். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து மக்கானா தான் ஸ்நாக்ஸு, ஒருத்தவங்க வந்து கிரேப்ஸு. நீங்க கிரேப்ஸ் வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சமா உப்பு போட்டு ஜென்டலா அத மிக்ஸ் பண்ணிட்டு 2, 3 வாட்டி வாட்டர்ல வாஷ் பண்ணிங்கன்னா, அது மேல இருக்க அந்த ஒயிட் பெஸ்டிசைட்ஸ்லாம் போய் நமக்கு க்ளீனான கிரேப்ஸ் கிடச்சிரும். அண்ட் லஞ்சுக்கு பசங்க ரிக்வெஸ்ட் பண்ணது ஃப்ரைட் ரைஸும், சில்லி கோபி தான். ஸோ எங்களுக்குமே சேர்த்தே வந்து பண்ணியாச்சு. ஒரு பக்கம் ரைஸை வேக விட்டாச்சு. வேண்ட வெஜிடபிள்ஸும் நறுக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், புடிசா நறுக்கின வந்து பூண்டு, வெங்காயம் அண்ட் வெங்காயத்தாளுக்கு அந்த சின்ன வெங்காயம், கேரட், பீன்ஸ், கேபேஜ் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் சர்க்கரை போட்டோன்னா கலர் மாறாது. அது போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்குற டைமில் வந்து நம்ம அரிசியை வந்து ஆற வச்சுக்கிட்டேன். அதுவே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள், சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து வறண்டாமல் அந்த ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சம் வந்து சாஃப்டனாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இறக்குறப்போ கண்டிப்பாக வந்து வெங்காயத்தோட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சைனீஸ் டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் வந்து சில்லி கோபி பண்ணுறப்போ எப்பயும் கோபி 65 போகிற அதே மசாலாஸ் போட்டு மேக்னேட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பொடிசா நறுக்கின இஞ்சி அண்ட் பூண்டு நல்லா வதங்கினோடனே க்யூப்ஸாக கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம் அண்ட் வந்து ஒரு பச்சை மிளகா பொடிசா நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தளம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே இதில் வந்து கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ் அண்ட் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து சில்லி சாஸ் இல்லை. ஸோ அதனால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதிக்க விட்டேன். ஸோ கொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வாசனை போய் உங்களுக்கு டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. நல்லா கொதி வந்து இறக்குறப்ப வந்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி வந்து வெங்காயத்தோட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பரான ட்ரை சில்லி கோபி வந்து ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.